ஆர்வம் வருவதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய குடும்பம்தான். எங்கள் தந்தையார் அவர்கள் தமிழில் விட சைவத்தில் ஈடுபாடு ரொம்ப அதிகம். நாள்தோறும் ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் சிவபூஜை செய்வார்கள். என்னுடைய தாயும் சேர்ந்து வழிபாடு செய்வார்கள். அப்போது அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் எல்லாம் எனக்கு அப்போதே நூற்றுக்கணக்கான பாடல்கள் மனப்பாடம் ஆகிவிட்டன. அதுதான் எனக்கு தமிழில் பற்று உண்டாவதற்கு அடிப்படை காரணம் அதுதான். அதன் பிற்பாடு நான் பள்ளியிலே படிக்கும்போது சரி, எஸ்எஸ்எல்சி பள்ளி இறுதி வகுப்பு படிக்கின்ற போது சென்னை மாணவர் மன்ற தேர்வை நானே மாணவர்களை தயார் செய்து, நானே பணம் தொகுத்து, நானே அங்கே சென்னைக்கு அனுப்பி அவர்கள் வினாத்தால் அனுப்ப 15 பேருக்கு நான் தேர்வு நடத்தி அதை நானும் எழுதி வெற்றி பெற்றேன். சான்றிதழ் எல்லாம் பெற்றேன். அவ்வாறு அதுக்கு பிற்பாடு அலுவலகங்களில் நான் வேலை பார்த்த போது கூட தமிழில் எனக்கு ஈடுபாடு அதிகம். அதனாலே தான் மதுரை திருவள்ளுவர் கழகத்தில் மதுரை திருவள்ளுவர் கழகம் 1940 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். நான் அங்கே 1948 போய் திருக்குறள் பயில வேண்டும் என்று போய் சேர்ந்தேன். சுப்பிரமணிய தாஸ் என்று அந்த கழகத்திலே ஆசிரியராக இருந்தவர், இலவசமாக பல பேருக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்தவர், திருக்குறள் அட்டாவதானம் என்ற ஒரு புது முறையை உருவாக்கி பல பேருக்கு திருக்குறள் பற்று உண்டாக செய்த ஒரு பெரியவர். அவரை ஆசிரியராக கொண்டு திருக்குறளை நான் அவர் மூலமாக படிக்க ஆரம்பித்தேன். நான் இயற்கையாகவே எஸ்எஸ்எல்சி முதலான பாடங்களில் திருக்குறள் பாடம் இருந்ததுனால நானாகவே திருக்குறளை முறையாக படித்து 1330 குறளையும் பொருளோடு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அதை பயிற்சி பெற்றிருந்தேன். நான் சேர்ந்த சில மாதங்களிலே அந்த கழகத்திலே துணை செயலாளராக என்னை ஆக்கிவிட்டார்கள். அதிலிருந்து தொடர்ந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகள் செயலாளராக இருந்திருக்கிறேன். நான் செயலாளராக இருக்கும்போது 4 பேருக்கு பட்டங்கள் கொடுத்திருக்கிறேன். அதாவது அவ்வை துரைசாமி பிள்ளைக்கு உரைவேந்தர் என்ற பட்டம், ஆக்கி பரந்தாமனாருக்கு பைந்தமிழ் பாவலர் என்ற பட்டம், பண்டித மீ கந்தசாமி புலவருக்கு குரல் வேந்தர் என்ற பட்டம், நெடுமாளுடைய தந்தையார் பழனி பண்ணாருக்கு அறநெறி அண்ணல் என்ற பட்டம், இப்படி சிறந்த அறிஞர்களுக்கு பாராட்டெல்லாம் செய்திருக்கிறேன். திருவள்ளுவர் கழகத்திலேயே எனக்கு PT ராஜன் பெரியவர் எனக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டியிருக்கிறார். அந்த மாதிரி திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு ஏறக்குறைய 25 ஆண்டுகள் தொடர்பு வைத்திருந்தேன். பின்னால் பல சூழ்நிலைகளாலே அங்கு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பதிலாக பல்கலைக்கழகத்தில் பல பணிகள் செய்ய ஆரம்பித்தேன். நான் நூல்கள் ஏறக்குறைய 80 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன். இன்னும் 20 நூல்கள் கைவசம் உள்ளன வெளியிடுவதற்கு. தமிழ் பாரதம் என்ற இதழை ஆரம்பித்திருக்கும் போது 22வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் பூரா போகின்ற ஒரு தனி இதழ், தனித்தமிழ் இதழ் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதழ் நடத்தியிருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூருக்கு 5 முறை போயிருக்கிறேன். மாநாடுகளில் பேசியிருக்கேன், உலகளாவிய மாநாடுகள். அங்கே இதழ்களில் எல்லாம் என்னுடைய படங்களை போட்டு நான் பேசிய பேச்சையெல்லாம் பெரிதுபடுத்தி ரொம்ப பாராட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அங்கே மலேசியா, சிங்கப்பூர் மாணவர்களுக்கு இளங்கலை பாடம் பயிற்சி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறேன். அங்கே போய் சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலும் ஒவ்வொரு வாரம் தங்கி இருந்து பாடம் நடத்தியிருக்கிறேன். இது மாதிரி வெளிநாடுகள் மொரீசியஸ் போயிருக்கிறேன், இலங்கை போயிருக்கிறேன், சிங்கப்பூர், மலேசியா 5 முறை போயிருக்கிறேன். அமெரிக்காவில் என்னை அழைத்தார்கள். எனக்கு உடல்நலம் இல்லாத போக முடியவில்லை. எனவே அவர்கள் அங்கே இருந்து ஒரு சோமலேயனுடைய மகனை அனுப்பி 250 அமெரிக்கன் டாலரும் உயர்ந்த பட்டமும் மதுரையில் வைத்து கொடுத்தார்கள். இந்த மாதிரி தொடர்கள், தமிழ் தொடர்பு வந்ததற்கு காரணங்கள் இவைதான். இன்றும் தமிழ்தான் இன்னும் எனக்கு வாழ்வு அளித்து கொண்டு இருக்கிறது.